ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி வந்து இப்போ புதுசாக விவோ தரப்புலேருந்து லான்ச் ஆக போகிற டூவல் செல்ஃபி கேமரா ஃபோனான Vivo V17 Pro. ஸோ அந்த ஃபோனோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்துக்கு முன்னாடி நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு பிக் தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி Vivo V17 Pro வந்து ஒரு டூவல் செல்ஃபி கேமரா ஃபோன். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட பில்டுன்னு பார்க்கல, இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கிளாஸ் பில்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் வந்து அலுமினியம் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ட் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இந்த ஃபோன் ரொம்பவே சாலிடாக இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இருக்கிற அந்த கிளாசி ஃபினிஷ் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. அடுத்தபடியாக டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து ஒரு 6.44 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளே லெவலிருந்து எந்த வித நாச்சோ கட் அவுட்ஸோ இல்லை பஞ்சோலோ இல்லை. ஸோ இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. 90% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே வந்து ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்கிறதுனால டிஸ்பிளே கிளாரிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கிறதுனால பார்க்குற வீடியோஸ் எல்லாமே வந்து உண்மையாகவே ரொம்ப தாறுமாறாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேக்ஸ்லாம் வந்து ரொம்ப டீப்பாகவும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது இப்போ இருக்கிற 2019 ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கல இங்கே இந்த Vivo V17 Proவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த Snapdragon 675 ப்ராசர் தான் வந்து இதுலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து 11 nm டெக்னாலஜி பில்டாக இருக்குது. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் டே டு டே டாஸ்க்காக இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங், கேமிங், இந்த மாதிரி எல்லா டாஸ்க்குமே வந்து இது வந்து ஸ்மூத்தாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியது. ஏற்கனவே Vivo V15 Proலையும் வந்து இதே ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த வித குறைச்சல் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா Snapdragon 712 ப்ராசர் வந்து எல்லா ஃபோன்லையும் கொண்டு வந்துட்டாங்க. பட் இங்கே வந்து Snapdragon 675 கொண்டு வந்திருக்கிறது ஒரு சின்ன டவுன் சைடுன்னு சொல்லலாம். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸில் எந்த வித குறையும் இல்லைனால இது ஒரு சின்ன டவுன் சைடு தான். மற்றபடி இங்கே கிராஃபிக்ஸ்னு பார்க்கும்போது adrino 612 GPU வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த GPU யூஸ் பண்ணி கேமிங் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே ரன் ஆகுது. ஸோ கேமிங்கை பொறுத்தவரையிலும் எங்கே குறைச்சலும் இல்லைன்றதை இங்கே நான் பதிவு பண்ணுறேன். கேமராஸ்ன்னு பார்க்கல இங்கே தான் வந்து கொஞ்சம் வித்தியாசங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப இம்ப்ரெசிவாகவே இருக்குன்னு சொல்லலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து 48 மெகாபிக்சல் சோனி IMX 586 அந்த சென்சார் வந்து 1.8 லென்ஸோட இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் சென்சார் ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும், தேர்ட் வந்து ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் மைக்ரோ சென்சார் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இதே செல்ஃபி சைடுன்னு பார்க்கல இங்கே தான் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டூவல் சென்சார் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கேமரா வந்து பாப்பப் ஆகி இங்கே வந்து யூஸ் ஆகுது. அதில் பிரைமரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா f2.2 ஆப்ஷன் சிஸ்டம். இதன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா போர்ட்ரேட் ஷாட்ஸ் ரொம்ப லைவ்லியாக எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 8 GB ரேம் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடு வருது. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டூவல் மைக்ரோ சிம் ஸ்லாட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 256 GB இருக்கும். இதில் நீங்கள் மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்க முடியும். இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா OS அதுக்கப்புறம் UIன்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 9 Pieல வந்து ரன்னாகுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன் டாப் ஆஃப் FunTouch OS 9 வந்துருன்னு சொல்லியிருக்காங்க. இது லான்ச் ஆகிற அடுத்த நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா FunTouch OS 9.1 வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்டேட் இந்த V17 Proக்கு வந்து ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஸோ ஓவராலாக ஹார்ட்வேர் சைட் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இங்கே கொடுத்துருக்காங்க. கடைசியாக பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இந்த Vivo V17 Proவில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு 4100 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் C சார்ஜிங் போர்ட்டும் இந்த ஃபோனில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டைப் C சார்ஜிங் போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஒர்க் சார்ஜ் 3.0 சப்போர்ட் இருக்குது. ஸோ 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இந்த 4100 mAh பேட்டரி வந்து இதன் மூலியமாக ரொம்பவே வேகமாகவே வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 6.44 இன்ச் டிஸ்பிளே வந்து இந்த பேட்டரியால் வந்து ஈஸியாக 2 நாளைக்கு வந்து தாக்கு பிடிக்க முடியும் லைட் யூசர்ஸ்க்கு. பட் ஹெவி யூசர்ஸ்க்கு சாலிடாக வந்து ஒரு நாளைக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். கடைசியாக விலைன்னு பார்க்கும்போது இந்த Vivo V17 Pro வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த V15 Pro கம்பேர் பண்ணல இந்த ஃபோன் வந்து ஒரு 25,000 ரூபாய் அப்படிங்கிற விலைக்கு வந்து வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த 25,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற செக்மெண்ட்டில் நிறையவே ஃபோன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா Redmi K20 இருக்குது, Realme XT, அது மட்டும் இல்லாமல் Samsung Galaxy A50s, இந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ் வந்து இப்போ லான்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபோன் வந்து இந்த விலைக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து இல்லை தான். ஏன்னா கூட 3000 ரூபா போட்டிங்கன்னா வந்து Redmi K20 Proவே வந்து வாங்கிக்கலாம், ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனு. ஸோ இந்த விலைக்கு வந்து இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் குறைச்சல் தான் சொல்லலாம். பட் Vivo V17 Proவில் வந்து கேமிங்க்கு நிறையா வந்து சென்ட்ரிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் விவோ ஃபோனுக்கு இது வந்து கரெக்டான விலை தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்திருந்தா Vivo V17 Pro ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.